கேரளால என்ன சினிமா துறையில இருக்கக்கூடிய ரத்ததானம் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்திய மக்கள் மத்தியிலே செய்தியும் சிந்தனையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கோபேக் மோடி. கோபேக் மோடி அப்படிங்கிற இந்த வார்த்தை இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒலித்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்கிறதா இருந்தால் இந்தியாவில் இருக்கிற எந்த மக்களும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு சொல்லாக இன்றைக்கு இது மாறி இருக்குது. பீகாரில் இன்றைக்கி தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது, சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் மக்கள் இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இது மாறிட்டு. அதாவது ஒரு தேர்தல் களத்தில் போட்டியிடும் பொழுது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டர் கூட அந்த தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடியவருடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு என்ன பேசுகிறாருன்னு கவனிப்பாங்க. ஆனால் பீகார் தேர்தல் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மோடி வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வேண்டி வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சவொடனே மோடியே திரும்பி போ அப்படிங்கிற இந்த சுலோகத்தை, கோபேக் மோடி அப்படிங்கிற இந்த வார்த்தையை என்ன பண்ணுறாங்கன்னா எங்கு பார்த்தாலும் எழுதி மோடிக்கு எதிரான எதிர்ப்பை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த வார்த்தை இன்றைக்கு பிரபலமான ஒரு வார்த்தையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இந்த வார்த்தை முதல்ல எப்போ பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 ஆண்டு கேரளாவில் முதல்ல ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகுது. அதாவது 2016 மோடி கேரளாவுக்கு போகிறாங்க. அப்படி போகும்பொழுது சோமாலியா மாதிரி இந்த கேரளா இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய கூட்டத்தில் பிரச்சாரத்தில் சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே கேரளா இருக்கிற மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஏற்படுத்துகிறாங்க. அந்த ட்ரெண்டிங் வாசகம் தான் கோபேக் மோடி அப்படின்னு முதல்ல மோடிக்கு எதிராக சொல்லப்பட்ட அந்த ஸ்லோகம் 2016. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அதாவது மகாராஷ்டிராவில் இதே மாதிரி கோபேக் மோடி அப்படிங்கிற வார்த்தை முன்வைக்கப்பட்டு மோடிக்கு எதிராக ட்ரெண்டிங் ஏற்பட்டது. அதாவது ட்விட்டர் ட்ரெண்டிங் ஆக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. பிஜேபி ஆட்சியில் இருக்கும் பொழுது மோடிக்கு எதிராக இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங்கை அங்கே மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தினாங்க. 2019 சென்னையில் வந்து மாமல்லபுரத்தில் சீனா அதிபரை அழைச்சிட்டு வந்து ஒரு விருந்துக்காக வேண்டி மோடி ஏற்பாடு செஞ்சுருந்தார். அப்போ இந்த மாதிரியான ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கு சென்னையில் நம்ம அழைச்சிட்டு வர்றோம் அப்படிங்கும் பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் நம்மளை வருகையை வந்து வரவேற்று மகிழ்வாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த மோடியுடைய எண்ணத்தை மாற்றக்கூடிய வகையில், ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில் ட்விட்டர் ட்ரெண்டிங் ஏற்பட்டது. அந்த ட்விட்டருடைய ட்ரெண்டிங் வாசகம் என்ன அப்படின்னா, மோடியை திரும்பி போ, கோபேக் மோடி அப்படிங்கிற வாசகம் தான் அன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டது. அதாவது சீனாவுடைய அதிபரே தமிழ்நாட்டிற்கு வந்திருந்த பொழுது கூட, மோடி அந்த விருந்து ஏற்பாடு செய்திருந்த பொழுதும் கூட மோடி இந்த தமிழகத்திற்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம், ட்ரெண்டிங் வாசகம் கோபேக் மோடி அப்படின்னு ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து 2019 எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக வேண்டி அடிக்கல் நாட்டுவதற்காக வேண்டி மோடி வந்தார். அப்போ வரும்பொழுது என்ன பண்ணாங்கனாக்கா, தமிழகத்தில் இருக்கிற மக்கள் ட்விட்டரில் ஒரு ட்ரெண்டிங் வாசகம் ஏற்படுத்துகிறாங்க, மோடிக்கு எதிராக கோபேக் மோடி அப்படிங்கிற வாசகத்தை தான் ட்விட்டரில் ட்ரெண்டிங் வாசகமாக ஆக்கினாங்க. ஆனால் என்னென்னா, இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் மோடி வந்து 2019 அடிக்கல் நாட்டின இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே இருக்குது அப்படின்னு இன்றைக்கி எல்லாருமே கேட்குறாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்பட்டது மட்டும்தான், அந்த மருத்துவமனை இன்றைக்கி காணுங்க. அன்னைக்கு என்ன மக்கள் விளங்கி கோபேக் மோடின்னு சொன்னாங்களோ அது இன்றைக்கி உண்மையாகிடுச்சு. அதாவது மோடி என்பவர் வந்து உண்மையை வந்து பேச மாட்டார், பொய்யா வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறவர் தான், இவர் தேவையில்லை, வர வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க அன்னைக்கு இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங்கை ஏற்படுத்தினாங்க. ஆனால் அது இன்றைக்கி உண்மையாகிடுச்சு. இன்றைக்கி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதோடு இருக்க ஒழிய எந்த விதமான வேலையும் ஆரம்பிக்கப்படவே இல்லை. இது வந்து தமிழ்நாட்டிலையோ இல்லை கேரளாலேயோ மகாராஷ்டிராவில் மட்டும் இந்த கோபேக் மோடிங்கிற இந்த வாசகம் வந்து உச்சரிக்கப்படலை. ஆந்திராவில் 2019 இதே மாதிரி மோடிக்கு எதிராக கோபேக் மோடிங்கிற ஸ்லோகம் உச்சரிக்கப்பட்டது. 2020 கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சியில் இருக்கும் பொழுது இது மோடியுடைய வருகையை எதிர்த்து அன்றைக்கு வந்து மக்கள் போராட்டத்தில் மோடிக்கு எதிராகவே பதாகைகள் ஏந்தி கோபேக் மோடி அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. மோடியுடைய வருகைக்கு எதிராகவே கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சி இருக்கும் பொழுது. அதே மாதிரி 2020 கொல்கத்தாவில் கிட்டத்தட்ட 30,000 பேர் ஒன்று திரண்டு மோடிக்கு எதிராக, கொல்கத்தாவுக்கு மோடி வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே 30,000 பேர் ஒன்று திரண்டு பதாகைகளை ஏந்தி கோபேக் மோடி அப்படிங்கிற சுலோகத்தை மோடிக்கு எதிராக உச்சரித்து மோடியை திரும்பி போ அப்படிங்கிற போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. 2018 சென்னைக்கு இதே மாதிரி மோடி வரார். அன்னைக்கு வரும்பொழுது காவேரியுடைய பிரச்சனை நடக்குது. அப்போ மோடியுடைய வருகையை எதிர்த்து கருப்பு பலூன்கள் பறக்க விடப்பட்டது. காவேரி பிரச்சனையில் துரோகம் இழைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு பலூன்களில் எழுதப்பட்ட வாசகம் என்ன அப்படின்னா,
கோபேக் மோடி அப்படிங்கிற வாசகங்களை எழுதி கருப்பு பலூன்களை மோடி பார்க்கறது மாதிரி எங்கே பார்த்தாலும் பறக்க விடப்பட்டு மோடிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்தாங்க. அதே மாதிரி 2019 ஐஐடியுடைய நிகழ்ச்சிக்காக வேண்டி மோடி சென்னை வரும் பொழுதும் இதே மாதிரி மோடிக்கு எதிரான போராட்டங்களை கோபேக் மோடிங்கிற வாசகத்தோடு போராட்டத்தை நடத்தினாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, இதை பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுவதும் இதே மாதிரி மோடிக்கு எதிரான போராட்டம் வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஹவுடிட் மோடி அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்காக வேண்டிய அமெரிக்கா சென்ற மோடிக்கு எதிராக அன்னைக்கு 2019 பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற இந்தியர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மோடிக்கு எதிராக கோபேக் மோடி அப்படின்னு சொல்லி போராட்டத்தை நடத்தினாங்க. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லண்டன்லையும் மோடிக்கு எதிரான போராட்டங்கள் கோபேக் மோடி அப்படின்னு பதாகைகள் ஏந்தி லண்டன்லையும் மக்கள் போராட்டத்தை தெரிவித்திருக்கிறாங்க. இப்படி ஒரு நாடு முழுவதும் ஒரு பிரதமருக்கு எதிராக ஒரு போராட்டம் வெடித்து அந்த பிரதமருக்கு எதிரான அந்த போராட்டத்தில் உச்சரிக்கப்படுகிற வாசகம் கோபேக் மோடி அப்படிங்கிற வாசகம் நாடு முழுவதும் உச்சரிக்கப்பட்டு இன்னைக்கு அது பிரபலமான ஒரு வார்த்தையாக மாறி இருக்கிறது. இந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு, இந்த வார்த்தை வந்து எப்படி வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு. அதாவது வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வாசகம் தான் கோபேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதாவது வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்தில் சைமன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் வந்து வெள்ளையர்கள் ஏற்படுத்துகிறாங்க. அந்த கமிஷன் எதற்காக போடுறாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை சீரமைக்கிறதுக்காக வேண்டி ஒரு குழு அமைக்கப்படுது. அந்த குழுவில் 7 பேர் பங்கெடுக்கிறாங்க. அந்த 7 பேருமே வெள்ளை இனத்தை சார்ந்தவர்களாக பிரிட்டிஷ்காரர்களாக இருக்கிறதுனால இந்தியாவை சார்ந்த யாருமே அந்த குழுவில் இடம்பெறவில்லை. இந்திய நாட்டினுடைய சட்டத்தை சீரமைப்பதற்கு இந்தியர்கள் அந்த குழுவில் இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து சைமன் கமிஷனை எதிர்த்து அன்றைக்கு ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டம் யூசுப் மெஹ்ராலி அப்படிங்கிற ஒருடைய தலைமையில் அந்த போராட்டம் வெடிக்கிறது. யூசுப் மெஹ்ராலியுடைய தலைமையில் வெடிக்கப்பட்ட அந்த போராட்டம் வந்து துறைமுகத்தில் நாங்கள் சைமன் கமிஷனை எதிர்த்து நாங்கள் போராட போகிறோம், கோபேக் சைமன் அப்படின்னு நாங்கள் போராட்டத்தை நாங்கள் வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி யூசுப் மெஹ்ராலி வந்து அறிவிக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த துறைமுகத்தை மூடுவதற்காக வேண்டி வெள்ளையர்கள் வந்து திட்டமிடுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கூலி தொழிலாளிகள் மாறிவிடமிட்டு யூசுப் மெஹ்ராலி தலைமையில் துறைமுகத்தில் அறிவித்தபடி கோபேக் சைமன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை முதல்ல உச்சரித்து சைமன் கமிஷனுக்கு எதிராக யூசுப் மெஹ்ராலி போராட்டத்தை நடத்துகிறார். அந்த வாசகம்தான் இன்றைக்கும் விடுதலை கிடைத்த பிறகும் ஒரு பிரதமருக்கு எதிராக இன்றைக்கு இந்த வாசகம் இந்தியா முழுவதும் பயன்படுத்துகிற ஒரு வாசகமாக மாறி இருக்கிறது. அது கோபேக் மோடி அப்படிங்கிற வாசகம்தான் என்பதை இன்றைய செய்தியும் சிந்தனையும் வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம். செய்தியும் சிந்தனையும்.